ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ஆக்சியங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் லலிதா ஜுவல்லர்ஸோடைய சிட் ஸ்கீம்ஸ் பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஜிஆர்டியோடைய சிட் ஸ்கீம் வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐக்கார்ட்லையுமே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லலிதா ஜுவல்லர்ஸோட சிட் ஸ்கீமில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அது நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை 1.25 ஸ்பீட் வச்சு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து மிஸ் பண்ணாமல் கிடச்சிடும். லலிதா ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஸ்கீம் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லலிதாஸ் தனவந்தனம், அதுக்கப்புறம் வந்து லலிதாஸ் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி திட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லலிதாவுடைய ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் லலிதாவுடைய தனவந்தனம் திட்டம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள் மாதிரி இங்கேயுமே வந்து 11 மந்த் ஸ்கீம் தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த நகை எடுத்தாலுமே வந்து 50% வரைக்கும் வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாத தவணையில் வந்து 50% போனஸாக கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கட்டுற தவணை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலைக்கு ஏற்ற மாதிரி கிராமாவும் ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கட்டுற காசாகவுமே வந்து ஆட் ஆகும். ஸோ அட் எண்ட் ஆஃப் தி 11 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% போனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ரூபா வந்து ஒரு போனஸ் அமௌண்ட்டாக வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்கிறது. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2,500 ரூபா கட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தவணையாக, அப்போ இருக்க தங்கத்தோட விலை வந்து ஒரு 5,500 ரூபா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க. இப்போ நிறைய ஏறிடுச்சு. ஸோ 5,500 ரூபாய்க்கு ஒரு கிராம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.49 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிராம் கணக்கில் ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கட்டின மாத தவணையுமே வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் 11 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போனஸாக வந்து அன்றைக்கி இருக்க தங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு வந்து 5,900 ரூபா வந்து போடுறாங்க. ஸோ தட் உங்களுக்கான அந்த 50% அமௌண்ட் வந்து அவங்களே தராங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 0.21 கிராம்ஸ் வந்து கிராம் ஆட் ஆகும். 1250 ருபீஸ் வந்து போனஸாகவும் ஆட் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தில் அன்னைக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது பியூராக கஸ்டமரோட டிசிஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரத்துலேருந்து வந்து 50% வரைக்குமே வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இது இல்லாமல் இந்த திட்டத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு மேலே அந்த நகையோட மதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற நகையோட மதிப்புக்கு வந்து அந்த நகையில் என்ன வேல்யூ ஆடட் விஷயங்கள், அதாவது என்ன செய்கூலி சேதாரம் போட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன இருக்கோ அதை கட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த 2,500 ரூபா 11 மாதம் திட்டத்தில் வந்து நீங்கள் 28,750 ரூபாய்க்கு வந்து தங்கம் வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கு மேலே அதோட ரேட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 ரூபாய்க்கு நகை எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 28,750 ரூபாய்க்கு மட்டுமே வந்து அந்த 50% தள்ளுபடி இருக்கும். மிச்சம் இருக்கிற வந்து அந்த 21,250 ரூபாய்க்கு வந்து அந்த நகைக்கு என்ன ஒரு செய்கூலி சேதாரம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் அவங்க முக்கியமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 11 மாதம் இந்த சிட் ஸ்கீமில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த 50% வந்து அந்த டிஸ்கவுண்ட் விஷயத்துக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 8வது மாதமோ இல்லை 7வது மாதமோ உங்களோட சூழ்நிலையால் வந்து நீங்கள் சிட் ஸ்கீமில் வந்து தொடர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில மீடியமான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7வது இல்லை 8வது மாதத்தில் நீங்கள் இந்த திட்டத்திலேருந்து விலகுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரத்தில் வந்து 30% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. இல்லை 9வது 10வது மாதத்தில் நீங்கள் வந்து விலகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35% வரைக்குமே வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து லாங் லாஸ்டிங்காக அவங்களோட இருக்கிறதுனால இந்த ஒரு மீடியமான டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 11 மாதம் தொடர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரத்தில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து உண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியோட தனவந்தனம் ஸ்கீம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். அவங்க வச்சிருக்க இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படின்ற திட்டம். இந்த திட்டமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லலிதாவுடைய தனவந்தனம் ஸ்கீம் மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 11 மாதம் நகை வாங்கும் திட்டம் தான். இதுலேயுமே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் 2,500 ரூபா கட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான கிராம் கணக்கும் சரி நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்குமே வந்து சரி அது வந்து ஆட் ஆகிட்டே வரும். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற அந்த டிஸ்கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50% டிஸ்கவுண்ட் வந்து மாதத்தனவிலேருந்து அவங்க வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த ஸ்கீமில் வந்து கிடையாது. நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அதுக்கான கிராம் தங்க இணையான கிராமை வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த காசா வந்து ஆட் ஆகும். அட் தி எண்ட் ஆஃப் தி 11 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எது வந்து அதிகமாக இருக்குது, எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து கஸ்டமரே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வரைக்குமே வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு என்னென்ன கிராம் ஆட் ஆகும். அது வந்து தனவந்தனம் ஸ்கீம். பட் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து 100% வந்து செய்கூலி சேதாரம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து நகை எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,500 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் பேசிஸில் போகிறீங்க அப்படின்னா 27,500 வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நகைக்கு என்ன செய்கூலி சேதாரம் இருக்கோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து அந்த செய்கூலி சேதாரம் வந்து போடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் வந்து 100% வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது இந்த ஸ்கீமில் இருக்கிறதுனால. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% செய்கூலி சேதாரம் கிடையாது. டைமண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில்வரில் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் சில்வருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை 7வது 8வது மாதத்தில் வந்து நீங்கள் வந்து வெளியேறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ ஆடட், அதாவது இந்த செய்கூலி சேதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 60% வரைக்கும் செய்கூலி சேதாரத்தில் வந்து தள்ளுபடி இருக்குது. இல்லை நீங்கள் 9வது 10வது மாதத்தில் வந்து வெளில போகிறீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு வந்து 70% வரைக்குமே வந்து செய்கூலி சேதாரத்தில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிற அந்த சிட் ஸ்கீமோட முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இந்த ஸ்கீமில் எந்த டைமில் வெளில வந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ரீஃபண்ட் வந்து கேஷாக வந்து திருப்பி கிடைக்காது. நீங்கள் எதை நகையாவோ சில்வராவோ தான் வாங்கி ஆகணும். இது எல்லா கடைகளிலும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். இதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து செயினோ நகையோ எல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து காயினாக வேணும்னாலுமே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் போன வழியில் சொன்ன மாதிரி தான் ஒரு சிட் ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்துட்டு காயின் எடுக்கிறது உங்களுக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நகை எடுக்க பாருங்க. இப்போ லலிதாவுடைய தேர்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100% நோ வேஸ்டேஜ், அதாவது வேல்யூ ஆடட் சார்ஜில் செய்கூலி சேதாரம் வந்து 100% வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்கீம் தான். பட் ஆனால் இந்த மந்த்லி ஸ்கீம் கிடையாது. இது வந்து ஒரு ஒன் டைம் ஸ்கீம் மாதிரி. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது, என்கிட்ட ஒரு 50,000 ரூபா இல்லை 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு 1 லட்ச ரூபா வந்து நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 11 மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் நகையை எடுத்துக்கலாம். அந்த நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களால் 20% வரைக்கும் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வந்து என்னால் 11 மந்த்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது, ஒரு 5 மந்த்ஸில் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 5% வரைக்கும் செய்கூலி சேதாரம் நகைக்கு வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ ஆடட், அதாவது அந்த செய்கூலி சேதாரமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்க போகிற, அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு. இல்லை நீங்கள் வந்து 6 மந்த்ஸில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 6% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இருக்கிற நகைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்கூலி சேதாரம் கிடையாது. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து என்ன அங்கே மென்ஷன் பண்ணிக்கோ அது நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 11 மந்த்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 100% வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது கோல்டுக்கு. பட் ஆனால் வந்து டைமண்டுக்கு வந்து 50% வந்து லெஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த 3 ஸ்கீம்லையுமே வந்து கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து சிமிலரான ஒரு விஷயமா இருக்கும். டைமண்டுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்கீம்லேருந்து டிஃபர் ஆகும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து காசாக போட முடியாது. என்கிட்ட வந்து ஏதோ பழைய நகை இருக்குது, உடஞ்சி போயிருக்கும், இல்லை நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து அதை வந்து கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1.5 சவரன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 0.5% வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இவ்வளோ இத்தனை கிராம் வந்து நான் வந்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த நகைக்கு இணையான நகையை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் வித் நோ வேல்யூ ஆடட் சார்ஜஸ், அதாவது அந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து நகையை வந்து வாங்கிக்க முடியும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கீமாக இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்கீமில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்ல ஸ்கீமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே போல் வேறு என்ன நகை கடையை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதையுமே வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இது இல்லாமல் நம்ம சேனல் வந்து பிஸ்னஸ் பற்றின விஷயங்களுமே நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியான்னு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், தேவையான நபர்களுக்கு வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா குரூப்ஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் எங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அமேசானில் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அமேசானோட அஃபிலியேட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் நான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதில் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் நமக்கு ஒரு சின்ன கமிஷன் வரும். நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் அது இருக்கும். ஸோ இதே போல் மற்றொரு சாதகமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.